أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்தை விரும்பக்கூடிய இறைவன் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இறையச்சத்தை பற்றி நான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தக்வா, இறையச்சம். இறையச்சம்னா என்னது? பயபக்தி, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. அது எப்படி, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? பயப்படுறதுனா எப்படி இருக்கும்? அந்த தக்வா எப்படி இருக்கும்? அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லார்கிட்ட இதை மறைச்சிடலாம், ஆனால் நம்ம உள்ளத்துக்கிட்ட இதை மறைக்க முடியாது. அது ஒரு தவறான செயலாக இருந்தால் நம்ம உள்ளம் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கும், நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத. யாருக்குமே இந்த உலகத்தில் தெரிஞ்சிருக்காது, ஆனால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு தெரியும் நான் பண்ணது தப்பாக ரைட்டானு. அப்போ என்னோடய ஆன்மா குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணதில்லை, அதை வெளிப்படுத்தாது வெளியே, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தாட் போயிட்டே இருக்கும், நான் பண்ணது தப்பு தானே, நான் பண்ணது தப்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த நான் செய்வது தப்பு தான் நினைக்கிறதா தக்குவா. அந்த உள்ளமும் நமக்கு உணர்த்தும். அந்த இரையச்சம் இருப்பதனால் மட்டும்தான் தப்பு எது சரி எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இரையச்சம் இல்லாத உள்ளத்துக்கு, இரையச்சமே ஒரு உள்ளத்தில் இல்லை அப்படின்னா அந்த உள்ளத்துக்கு என்றைக்குமே அந்த தவறுகள் உணர்த்தப்பட மாட்டாது. ஏனென்றால் உள்ளத்துக்கும் மனிதனுக்கும் நடுவே அல்லாஹ் இருக்கேன்னு சொல்கிறான். பிடரி நரம்பை விட நான் நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய இறைவன் உள்ளத்தில் அந்த தவறை பற்றின குற்ற உணர்ச்சியை போட்டால் மட்டும்தான் அது தக்வா. நான் செய்கிற தவறுக்குலாம் எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, பரவாயில்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு நம்ம ஒரு லைஃப்பில் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தக்வா இல்லை. அப்போ தக்வா நமக்குள்ளே வரணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மீது கருணை வைத்தால் தக்வாய் ஃபஸ்ட்டு நமக்கு வரும். ஏனென்றால் அல்லாஹ் நம்மளை நேர்வேற்படுத்த விரும்பினா மட்டும்தான் இஸ்லாம் தெரிஞ்ச எத்தனையோ பேர் கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, அவர்கள் மோவாய் கட்டைக்கின் மேலே நாம் ஒரு திரையை அமைத்துள்ளோம்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் குரானில். அவங்க இறை நம்பிக்கையாளர் மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா தெரிவாங்க, ஆனால் அவங்களுக்கு கண் இருக்கும், ஆனால் அவங்களால எதையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு காது இருக்கும், ஆனால் எதையும் கேட்க முடியாது. எதை கேட்க முடியாது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, நேர்வழியை பற்றி. அவர்கள் கண்களுக்கு உண்மை பொய் மட்டும்தான் பெனிஃபிஷியலாக தெரியும், உண்மை தெரியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக நம்ம படைத்தோம். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய திரையை நம்ம போட்டுட்டோம், அதனால் அவர்களால் நேர்வழி பட முடியாது. வட்டி மார்க்கத்தில் ஹராம், வட்டிக்கு வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஆனால் பரவலாக நிறைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் பேங்க் லோனு, நகை அடமானம் வைக்கிறது, வட்டிக்கு பணம் வாங்குறது, இஎம்ஐயில் பொருள் வாங்குறதுன்னு சொல்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு அவங்கள போய் கேட்டால் சூழ்நிலை, காரணம், நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால் நான் இப்படி செய்கிறேன், அதனால நான் அப்படி செஞ்சிட்ருக்கேன், நீங்களா கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. யாரும் யாருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கணக்க கேட்பானேங்கிற இறை அச்சம் இருந்தால் நம்ம அதை செய்ய மாட்டோம். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்கு நான் பிறரிடம் போய் கையேந்தணுமா, வட்டிக்கு வாங்கணுமா அப்படின்னா இது ரெண்டுமே நான் செய்யக்கூடாது. நான் என்ன தெரியுமா நினைக்கணும்? அல்லாஹ் இருக்கான், தவக்கல் அல்லாஹ். யார் ரப்பே, எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு முன்னாடி உனக்கு தெரியும் என்னோடய தேவை என்னென்னு. என்னோடய தேவையை பிறரிடம் கேட்காம ஹலாலான முறையில் என் தேவையை நீ பூர்த்தி செய்து கொள், அப்படி பூர்த்தி செய்து கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ இரையச்சம் உள்ள உள்ளத்தால் மட்டும்தான் அப்படி கேட்க முடியும். இரையச்சம் நம்ம உள்ளத்தில் இல்லைன்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு தேவை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் த சொல்யூஷன். நம்ம அல்லாஹ் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகாமல் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். இதை எப்படி பண்ணலாம், இந்த பொருள் எனக்கு வேணும், இப்போ இஎம்ஐக்கு போயிடலாமா, இல்லை லோன் வாங்கிடலாமா, இல்லை அடமானம் வச்சிடலாமான்னு என் மைண்டு சொல்லணும். எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா முதல்ல என்னோடய உள்ளம் சொல்ல வேண்டியது, யார் ரப்பே எனக்கு ஒரு தேவை இருக்குது, இதற்கான போதுமான உதவி உன்னிடமிருந்து மட்டும்தான் கிடைக்க முடியும், அது அழகிய முறையில் எனக்கு செஞ்சு கொடு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டோம்னா நம்ம உள்ளத்தில் தக்குவா இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளத்தில் தக்குவா இல்லை. நான் ஒருத்தவங்க ரொம்ப காயப்படுத்திட்டேன், அவங்கள காயப்படுத்துறது தப்புன்னு என் மனசாட்சி சொல்லுது அப்படின்னா எனக்கு தக்குவா இருக்கிறதுனால தான், அல்லாஹ் அந்த தக்குவாவை எனக்கு கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால் அதை உணர முடியுது.
அதை உணர்ந்த அடுத்த கணமே நான் என்ன செய்யணும், அதற்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை திருத்திக்கிட்டு மறுபடியும் தப்பு பக்கம் போகாமல் நான் இருக்கணும். ஸோ தக்வா என்பது உங்கள் உள்ளம் உங்களுக்கு ஏற்படுத்தும் குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி எங்கேருந்து வருது அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு வருதுன்னா திருப்பி அந்த குற்றத்தை நம்ம செய்யக்கூடாது. குற்றம் செய்ததை உணர்ந்ததும் காரணம் தக்வா தான். அந்த குற்றத்தை நாம் செய்யாமல் இருப்பதற்கு காரணமும் தக்வா தான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட தக்வா கொண்ட உள்ளங்களை நமக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.